இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு பெரிய வீடியோ இல்லை, ரொம்ப சின்ன வீடியோ. என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு வந்து பெரிய தோட்டம் துறவெல்லாம் இருக்கும். அங்கே வந்து புல் களை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அதிகம் வளரும். அதுவும் வந்து முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டம், கேரளா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அதிகமாக மழை பெய்கிற டைமில் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஆளை விட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறோன்னா ஒரு 5 days 10 days பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணிடுவாங்க நம்மளோட ஃபுல் தோட்டத்தை. ஆனால் அடுத்த நாளே மழை பெய்யுதுன்னா திரும்பியும் வந்து அதிகமாக வந்து புல் வந்து முளைக்கும். ஸோ அப்படி நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப கட்டுப்படி ஆகாமல் போச்சு. இப்போ உள்ள சேலரிஸ் எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கிறான்ல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 5-10 நாள் வேலைக்கு விடுவோம். அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுமே அடுத்து ஒரு 2 நாள் கழியுமா சம்டைம்ஸ் மழை பெய்தால் உடனே இமீடியட்டாக வந்து புல்லை வளர ஆரம்பிச்சிடும். அடுத்து ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக மழை பெய்யுதுன்னா நல்லா பெருசாக வந்து வளர்ந்துடும். ஸோ நாங்களுமே ரொம்ப யோசித்து நான் வந்து ஒரு 4 years பக்கம் இருக்குது. 4 years முன்னாடி வாங்கினது. இப்போ தான் நான் வீடியோ போடுறேன். 4 years முன்னாடி வந்து ஒரு புல்வெட்டி வந்து வாங்கினோம். நான் வாங்கினது 2 stroke engine தான். ஸோ இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதை யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியும், வாங்கினா எப்படி நம்மளால் பர்சனல் யூஸுக்கு நம்மளே வெட்டிக்க முடியுமா, இல்லை யாரையாவது வாடகைக்கு எடுத்து வெட்ட வேண்டியது இருக்குமா, இதை பற்றி சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போய் பார்க்கலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டோட பேலன்ஸில் நிற்கும். நமக்கு இந்த மிஷினோட வெயிட் வந்து நம்ம உடம்புல வராது. ஜஸ்ட் நம்ம பேக் போடுறது மாதிரி இந்த இடத்துல வந்து டைட் ஆயிரும். அதை இப்போ நம்ம பிடிக்காமலே இந்த மிஷினை தூக்கி பிடிக்கலாம். பேக் வெயிட்லேயே தான் நிற்கும். ஸோ சுத்தமாக வந்து வெயிட் வந்து நம்ம உடம்புல வந்து வராது. கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அடிச்சு போங்க, டீப்பாக அடிங்க. இப்போ இது வெட்டுறதுக்கான ரீசன் என்னென்னா, காலையில் வந்து ரப்பர் பால் வெட்ட வருவாங்க, பாம்பெல்லாம் கிடக்கிறதா வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி அடித்து விட்டோன்னா பாம்பு இருக்காது. ஏன்னா அப்படி பாம்பு இருந்தாலுமே நமக்கு தெரியும், தெரிகிற அளவுக்கு புல்லை நல்லா டீப்பாக வெட்டி விட்டுட்டு போயிடும் இந்த மிஷின். அப்போ இந்த இடத்துல எல்லாம் வெட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தெரிகிற அளவுக்கு வெட்டிடும். அப்போ நமக்கு வந்து என்னென்னா லான் மாதிரி கிடக்கும். அதே டைமில் வந்து தைரியமாக நடந்து போகலாம். சைஸில் இருக்கிறதெல்லாம் புல் வெட்டியே வெட்டிடும். இதுக்கு மேலே கொஞ்சம் சைஸ் போகும்போது தான் வந்து கஷ்டப்படும். இது வந்து நாங்கள் வச்சிருக்கிறது வந்து 2 stroke engine தான். ஆனால் இது கொஞ்சம் 4 stroke கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் RPM வந்து கம்மியாக இருக்குங்கிறதுக்காக இது அப்படி வெட்டாதுன்னெலாம் இல்லை. இதில் ஜஸ்ட் நம்ம பெட்ரோலில் வந்து ஆயில் கலந்து தான் நம்ம ஊற்ற வேண்டியது இருக்குது. நம்ம 2 stroke பைக்ஸுக்கெல்லாம் வீற்றுவோம்ல அந்த மாதிரி. ஆனால் நான் வச்சிருக்க வந்து ஹஷ்குவர்னாவோடது. அது வந்து எனக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது. எங்களோட தேவைக்கு இது போகுது. இப்போ நான் சொல்லணுன்னா, இது இப்போ அப்பா வெட்டிட்டு போகிறது வந்து ரொம்ப சின்ன மினிமலான கடையெல்லாம் இல்லை, ரொம்ப அதிகம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி இந்த சேம்பு, அப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய வந்து கொஞ்சம் கட்டியான என்ன சொல்கிறது, திக்கான இது புல், அப்புறம் வந்து இந்த வள்ளியாக இருக்கும்ல, அதெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறமா இடையில வந்து நிறைய அங்கங்கே குட்டியாக வந்து சின்ன ஐனி மரம்லாம் வருது. அப்போ அது வந்து ஐனியோட பெரிய ஐனி மரம் நிற்கிது, அதோட விதை விழுந்து அங்கங்கே தை முளைக்குது. அதை வந்து இது வெட்டாது. ஆனால் இது வெட்டுறதுக்குன்னு தனியாக இதில் ஒரு பிளேடு வந்து இருக்குது. ஸோ அந்த பிளேடு யூஸ் பண்ணி வெட்டலாம். ஸோ இப்போ புல் வெட்டிட்டு இருக்காங்கல்ல, 2 ஒரே டைமில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் அத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, வெட்டி வச்சு வெட்டி அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த பாத்தை வந்து அப்பாவுக்காக கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அசசரியில் வந்து ஒரு பிளேடு கூட வரும். அந்த பிளேடெல்லாம் எப்படின்னா, இந்த அளவு கட்டி உள்ள சின்ன மரங்களெல்லாம் வெட்டும். இதாக இருக்குல்ல இந்த இடத்துல இந்த அளவு கட்டி இருக்குல்ல, இந்த அளவு கட்டி உள்ள இதை எல்லாமே வெட்டி தள்ளிடும், ஈஸியாக வெட்டி தள்ளிடும். ஆனால் என்னன்னா, இதை வந்து அதை ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த புல்வெட்டியோட அசசரிஸ், அந்த புல் வெட்டுற அந்த ஒரு ரொட்டேட்டர் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் அந்த பிளேடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும். ஸோ நமக்கு 2 ஒரே நாள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் வெட்டி தொலைச்சிட்டோன்னா அதுக்கு அடுத்த நாள் புல் அடிச்சிடலாம் ஈஸியாக. ஆமாம் ஐனி அதான் அந்த பிளேடு போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். இதெல்லாம் ஈஸியாக வெட்டி தள்ளும் அந்த ஐனி. புல்வெட்டியோட அந்த ஒயர் போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து கங்கூஸ் ஒயர் தான். அதை ஹை ஸ்பீடில் சுத்தமாக பிளேடு மாதிரி ஆக்ட் ஆகும். ஒயர் தீந்துருச்சு. ஒயர் எடுத்துகிட்டு வந்து திரும்ப வந்து இது பண்ணணும், உள்ளே ஃபில் பண்ணால் தான் திரும்ப வெட்ட முடியும். வச்சுட்டு போங்க. இது வந்து யாருக்கு வேணாலும் வெட்டலாம், ப்ரொஃபஷனல்ஸ் தான் வெட்டணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு நான் தான் வெட்டிகிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் பிஸியானதுக்கப்புறம் அப்பா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவுக்கு நல்ல ஏஜ் உண்டு, 60+ இருக்குது.
அது மட்டும் இல்லை லேடிஸ் கூட வெட்டலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த தோலில் வந்து பேக் மாதிரி போடுறேன்ல, ரொம்ப வெயிட் இருக்காது, அப்படி தூக்கிட்டு நடக்க வேண்டியது இருக்காது. நம்ம தோல்லே வந்து நம்ம தோல் வெயிட்லேயே அந்த மிஷின் நின்றும், நம்ம ஜஸ்ட் கை பிடிச்சி ஹேண்டில் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ வந்து யார் வேணாலும் வாங்கலாம், யார் வீட்டில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன காடுனாலாம் வாங்காதீங்க. கொஞ்சம் ஒரு 1 ஏக்கர் மேலெலாம் இருக்குன்னா நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் வேலைக்கு ஆள் விடுறதுக்கு ஈஸி. ரொம்ப மழை இல்லாத இடத்துலலாம் வேணாம், அங்கே வந்து வேலைக்கு ஆள் விட்டிங்கன்னா அடுத்த மழை வேற வராது. ஆனால் எங்களுக்கு வந்து ரெகுலராக மழை பெய்யும், அதனால தான் நாங்கள் இது வாங்கி வச்சுருக்கோம். இல்லை எடுங்க அது ஓகே. இதில் தான் வந்து கங்கூஸை வந்து சுற்றி வைப்போம், கிட்டத்தட்ட அந்த தையல் மிஷினில் நூல் சுற்றி வைப்போம்ல அந்த மாதிரி தான். கொஞ்சமாக எடுங்க, இப்போ தீக்க வேண்டியது தானே இல்லையா? இல்லை லென்த்தாக போடுறீங்களா? லென்த்தாக போட்டால் ரொம்ப வேஸ்ட் ஆகும், நீளம் குறைச்சப்படாது. அப்படியா? ஏன் லென்த்தாக போட்டால் ஏன் வேஸ்ட் ஆகுமா? நம்ம இடத்துல ஸ்டாப் பண்ணுறோம் இல்லையா? நீளம் குறைச்சி தான் போட சொன்னேன். நம்ம என்ன 1-1.5 நேரம் எடுப்போம். ஆமாம், அவ்வளோ வேண்டாம்னு சொன்னாரா? ஒரு இது போதும்னாரோ? மழை பெய்யும் போல இருக்கே. மழை பெய்யுதுன்னா நம்ம அடிக்கிறதே வேஸ்ட்டு, திரும்பியும் உடனே வரும். இல்லை கொஞ்சம் சுற்றி இந்த சைடில் ஒரு அவுட்டு கொடுத்துருப்பாருங்க, அந்த அவுட்டில் ஒரு ஒயர் எடுத்து வைக்கணும். இன்னொன்று வந்து இன்னொரு சைடில் வரும், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அடுத்து இன்னொன்று இந்த சைடில் வரும். இனி அதுக்குள்ளே ஜஸ்ட் அந்த பாபின் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க இல்லை தையல் மிஷினில், அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் இது. வைங்க, தூக்கி பிடிக்கணுமா? வைங்க வைங்க. ஆமாம், அது கஷ்டமாக பெரிய இந்த கங்கூஸ்னால் அந்த ஒரு கஷ்டம் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இது இவ்வளோ ஈஸி, இது லேடிஸ் கூட ஈஸியாக பண்ணலான்னு உள்ள விஷயந்தான். ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸ் தேவையில்லை, யார் வேணாலும் வாங்கி வச்சு வெட்டலாம், முடிஞ்சிச்சு. இனி எடுத்து வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் மெத்தடு தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து பெட்ரோல் டேங்கு, சோக் இருக்கும், அப்புறம் ஆயில் கலந்து தான் ஊற்றணும். இது 2 ஸ்ட்ரோக் கண்ணில். இதை அந்த பக்கிளில் போட்டாங்கன்னா பார்த்தீங்களா, பிடிக்கவே வேணாம், அந்த மிஷின் அப்படியே வந்து அந்த வெயிட்லேயே இருக்கும். இந்த காடை வந்து ஒன்று அடிங்க. அப்போ இது நல்ல இடுப்பளவு இருக்குல்ல, இதை ஒன்று அடிச்சு போங்க, நல்லா டீப்பாக அடிச்சு போங்க. கொஞ்சம் தள்ளி நின்று தான் எடுக்க முடியும், மேலே பட்டுரும் இல்லைன்னா. இதுதான் ஆக்சுவலாக ஒரு பிரச்சனை. இந்த வள்ளி இருக்குல்ல, இந்த வள்ளி வந்து இதில் ஏறி சிக்கிரும் சம்டைம்ஸ். இது 4 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸில் இன்னும் ஆர்பிஎம் அதிகமாக இருக்காதுல, இந்த வள்ளி சிக்கினாலும் அதுவே வந்து அந்த வள்ளியை வந்து இதாக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னா 4 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸு ரொம்ப ரேட் அதிகம். இது வந்து ஒரு 22க்கு பக்கம் வாங்கினேன் அந்த டைமில். 4 ஸ்ட்ரோக் அப்போவுமே வந்து 40,000. நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் இல்லைன்னா நமக்கு 4 ஸ்ட்ரோக் தேவையில்லை, ஏன்னா நம்ம ரெகுலராக டெய்லி வெட்ட மாட்டோம்னா 2 ஸ்ட்ரோக்கே போதும். உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து வீடியோவில் தெரியுதா? இந்த பக்கம் காடு இருக்குது, இந்த பக்கம் காடு இருக்குது. அப்போ வந்து ஒரு வழித்தடம் வந்து மேக் பண்ணுறாங்க. இந்த பால் வெட்டுறதுக்கு இந்த மரத்துக்கிட்ட எல்லாம் போகிறதுக்கு, காலில் வெட்டுறதுக்குள்ள ஆளுங்க வருவாங்க, மரத்துக்கிட்ட எல்லாம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வழித்தடம் மாதிரி ரெடி பண்ணி போகிறோம். அப்புறமா மெதுவாக மொத்தமாக வந்து அடிச்சிருவோம். இந்த பிளேடு மாற்றி இந்த பெரிய இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா மொத்தமாக வந்து அடிச்சிருவோம். ஸோ ஓரளவு இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது ப்ராடக்ட் ரிவ்யூ இல்லை, இந்த ப்ராடக்டை வாங்கி 4 வருஷம் பக்கம் ஆச்சு. ஜஸ்ட் இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும், இது எந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட மாடல் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்போ அடித்து முடிச்சது மாடல் வந்து ஹஷ்குவர்னா தான் நான் வாங்கியிருந்தேன். மாடல் பார்த்துட்டு சொல்கிறேன். உங்களுக்கு இது தேவைப்படும், யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. மழை புல் அடிச்சுட்டு இருக்குமே, மழை கருத்துருச்சு பயங்கரமாக.
1 hour ஆச்சா? ஒன் ஹவர் அடிச்சிருப்பீங்கல்ல? 1 ஹவர்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். ஒரு 1-2 ஹவர்ஸ் பக்கம் போகும்போது தான் கொஞ்சம் முதுகு கலைக்கிற மாதிரி இருக்கும் நார்மல் பர்சன்ஸுக்கு. எப்போவுமே இதே மாதிரி ஒரு நல்ல ஷூ வாங்கிக்கோங்க, சேஃப்டி ஷூ. ஏதாவது காலில் வந்து அடிச்சிடக்கூடாது. அப்புறமா வந்து கண்டிப்பாக வந்து காதில் வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு இது கொடுப்பாங்க ஹெட்செட்டு, இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது சவுண்டு வந்து காதுக்குள்ளே போச்சுன்னா காது கேட்காம போகும் ஃப்யூச்சரில். 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸுக்கு, 4 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸுக்கு அவ்வளோ சவுண்டு போகாது. அவங்க தாங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க. மூஞ்சியில் வந்து பார்த்திங்களா இங்கே எவ்வளோ அடிச்சிருக்கு பார்த்தீங்களா? மூஞ்சியில் வந்து அடிக்காமல் இருக்கிறது, கண்ணில் எதுவும் கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இது கூட வந்து அவங்க கண்ணாடி தான் கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப நாள் இருக்கலை. நாங்கள் வச்சுருக்க மாடல் வந்து ஹஷ்குவர்னா 236Rங்கிறது 4 இயர்ஸ் பக்கம் ஆச்சு. இப்போ நிறைய அட்வான்ஸ்டு மாடல்ஸ், அட்வான்ஸ்டு மிஷின் வந்திருக்கும். மேபி இன்னும் வெயிட்டு கம்மியாக வந்திருக்கலாம். ஸோ இது வந்து ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூ இல்லை. இது ஜஸ்ட் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், இதை எந்த மாதிரி எவ்வளோ ஈஸி இது யூஸ் பண்ணுறதுக்கு, எந்த மாதிரி இது காடை வெட்டி அழிக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மேபி 4 ஸ்ட்ரோக் என்ஜின் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கலாம். 2 ஸ்ட்ரோக் என்ஜின் வந்து இன்னும் ரேட்டு கம்மியாக கிடைக்கலாம். ஏன்னா நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு இந்த 4 இயர்ஸில். ஸோ ஆர்பிஎம் எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படும்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணி விட்டுட்டு போங்க. மற்றொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். பாய்.